என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மசாலாவில் எல்லா மசாலாவும் செஞ்சிட்டோம். அதில் நம்ம பிரத்யேகமாக நம்ம மசாலா மார்க்கெட்டிங்கில் நல்லா போய்கிட்டு இருக்குது. நீங்களும் ஏகபோக ஆன்லைனில் ஆதரவு கொடுக்குறீங்க. எல்லோரும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குன்ட்டு எல்லோரும் இந்தியா முழுக்க வெளிநாடுகள்லேருந்து ஆதரவு கொடுத்து நல்லபடியாக வாங்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அதில் நம்ம இப்போ புதுசாக பெரி பெரி மசாலா இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கண்டா, பன்னீர் ஃப்ரை பண்ணுறீங்கல்ல, பன்னீர் ஃப்ரை பண்ணுறது, பாப்கார்ன் ஃப்ரை பண்ணும்போது, ஃப்ரெஞ்சு ஃப்ரை, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அருமையானது. அப்போ ஒரு தந்தூரி சிக்கன் செய்கிறீங்க, வேறு ஏதாவது சிக்கன் பொரிக்கிறீங்க, அதில் கூட இந்த பெரி பெரி மசாலாவை நீங்கள் தூவிக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பிளாக் பெப்பர், இது ஆரிகானான்றது இந்த ஓமவள்ளி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை காய வச்சு ட்ரை பண்ண பவுடர் தான் ஆரிகானா. இது காஷ்மீர் சில்லி பவுடர். இது நம்ம மசாலாவில் காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம மசாலா விற்கிறோம் இல்லையா, அந்த மசாலா ப்ராடக்ட்டில் நம்ம ப்ராடக்டில் இருக்குது. ரொம்ப சுத்தமான ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லான ஒரு காஷ்மீர் மசாலா தூள். அடுத்தது ட்ரை ஜிஞ்சர் சுக்குப்பொடி. இது ட்ரை ஆனியன் பவுடர். அது நம்ம செய்ய முடியாத வீட்டில் நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது இடத்துல வாங்கலாம். இருந்தால் போடுங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாங்காய் பொடி, அமச்சூர் பவுடர். மாங்காய் காய வச்சு பவுடராக எடுத்து செய்கிறது. இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இந்த பெரி பெரி மசாலாவுக்கு. இது சாட் மசாலா. இது நம்ம வீடியோவில் சாட் மசாலா போட்டிருக்கோம், அது எப்படி தயாரிக்கிறதுன்ற போட்டிருக்கோம். சிம்பிளாக சொல்லி கொடுத்துருங்க. அதே சாட் மசாலா போடுறோம். இது சாதா உப்பு, கல் உப்புல சாதா தூள் உப்பு. இது பிளாக் சால்ட். இது பூண்டு பொடி, கார்லிக் பவுடர். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்கள். இதை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். என்ன ரேஷியோவில் நம்ம போடுறேன்னு பாருங்கள். எதிர்பார்த்த மசாலா, பாய் விட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான 8 வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்கிறோம். நல்ல ருசியாக இருக்கும். 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, 250 கிராம் பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ருசிச்சு பாருங்கள். இதை தபாலில், இந்தியன் போஸ்ட்டில், ஸ்பீட் போஸ்ட்டு, சாதா போஸ்ட்டில், கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு. உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி. ஃபஸ்ட்டு இந்த மிளகு தூளில் இந்த பாருங்கள், ஸ்பூனு எந்த ஸ்பூன் போடுறேன்றதை பாருங்கள். சாதாரணமான சின்ன டீஸ்பூன் தான் போடுறேன். அந்த டீஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். இது பூண்டு பொடி, கார்லிக் பவுடர். இதில் 2 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். இது பிளாக் சால்ட்டு பாருங்கள். இந்த ஸ்பூனில் பாதி ஸ்பூன், ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் தான், ஒரு பாதி ஸ்பூன் தான் போடுறேன். பாதி ஸ்பூன் சாதாரண நம்ம சால்ட்டில் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். 1/4 ஸ்பூன். இந்த ஆரிகானான்னு சொன்னேன்ல, ஓமவள்ளி இலை காய வச்சு ட்ரை பண்ணது, அதில் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன் ஆரிகானா. காஷ்மீர் மிளகாத்தூள் பாருங்கள். இதில் 1, 2, 3 ஸ்பூன் போடுறேன். இந்த சின்ன டீஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுறேன். இது ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்குப்பொடி. வேறு ஒன்றும் இல்லை, சுக்குப்பொடி. சாதா இஞ்சியை காய வச்சு செய்யக்கூடிய சுக்குப்பொடி. சுக்குப்பொடியில் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன் சுக்குப்பொடி. ஆனியன் பவுடர், அது 2 ஸ்பூன். இந்த சின்ன டீஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். அமச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பொடி, ட்ரை மாங்காய் பொடி. இது அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இது புளிப்புத்தன்மையும் கொடுக்கும், ஒரு தனி டேஸ்ட்டையும் கொடுக்கும். சாட் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலாவும் இந்த பாருங்கள் ஒன்றா பரட்டிட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பெரி பெரி மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாத்துலையும் 2 ஸ்பூன் தான் போட்டால் எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இது ரொம்ப ஸ்பூனில் அள்ளி போடுற அளவுக்கு எது யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா அப்படி சிட்டிக்கை இப்படி தூவி தான் போடும். இந்த பாருங்க, இப்படி தூவும், அவ்வளோதான். இப்படி சிட்டிக்கை தூவி பாப்கார்னில் தூவலாம். என்னென்ன குழந்தைகளை நீங்கள் செய்கிறீங்களா, அந்த கடையில் பெரிய இடத்துல வாங்குகிற அளவுக்கு இப்படி போட்டு லைட்டாக அப்படி தூவிட்டு பரட்டிக்குங்க. இப்படி பரட்டி விட்டிங்கன்னா உட்காந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா பொழுது போகிற டைமில், லீவு நாளையில் உட்காந்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம், ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ஃப்ரீயான சண்டே இந்த மாதிரி நேரத்தில் போட்டு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். பைனாப்பிள்
வெள்ளரிக்காய் இது மாதிரி இதில் போட்டு தூவி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நல்ல பாக்ஸில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்மளே தரமான முறையில் நம்மளே செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுற விதமாக எங்களை ஆதரிங்க. இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.